ப்ரோ நூபி இப்போ பாட் ஆகிட்டா உங்க தாட்ஸ் ப்ரோ. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை. அவன் வந்து நாளைக்கெல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறான் அவ்வளோ. நான் நூபி சூப்பர் சேட்லாம் பண்ணுறாங்க. வெரி இட்ஸ் டைம் டு வெரி ப்ரோ. அது இல்லாமல் நான் தான் ப்ரோ அவன் சிடன்சி இருக்க டீம்லாம் நான் தான் அவனோட இருக்கிறதுலேயே எல்லா டீம்லேயும் விளாண்டது அவன் ஒருத்தன் தான். அவன் மட்டும்தான் ப்ரோ சொல்கிற பேச்சு கேட்டு விளாடுவான். அண்ணனை மட்டுமே நம்புவான் அவன். அது நேடி யார் போகிறது? ஒரே அதே மாதிரி ஜெயிச்சே இருக்க முடியாது இல்லை தலை. அவன் ஒரு ரெஸ்ட் விட்டு ஜெயிக்கிறதான் அதை வெற்றிக்கே ஒரு அழகு. கம்பேக்குன்னு போடுவான். மாலை யாரா அப்படின்னு இல்லை அப்படி போடுவான். யாருக்குடா கம்பேக் அப்படின்னு போடுவான். ஏய் ஒருவேளை ப்ரோ இப்படி கூட பண்ணுவான் ப்ரோ. அவன் உன்னை இந்த மாதிரி சூப்பர் சேட் பண்ண வச்சுட்டு அப்புறமேட்டு அதையே எடுத்து ஒரு ஷார்ட்ஸில் கண்டென்ட்டாக போட்டு அப்புறமேட்டு அதையே எடுத்து அப்படி சிரிப்பான். அந்த மாதிரி ஒன்னே ட்ரோல் பண்ணுவான் தலை. மாட்டிக்கிட்டியா அப்போ? சஞ்சீவ் குமாரை மன்னிச்சுட்டுடா ட்ரோல். எனக்கு தெரிஞ்ச ப்ரோ மேபி ஐஃபோன் ஸ்விட்ச் ஆனனால அப்படி தெரியுதா ப்ரோ? அவன் ஐபேட்ல தான் ப்ரோ ஆடுறான் ப்ரோ. அவன் ரெண்டுலையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறான் ப்ரோ. காம்படிட்டிவ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறான், அவன் இதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அதே சமயத்தில் வந்து அது இல்லாமல் அவன் அந்த இது ஆடுறான்ல ப்ரோ, அல்டிமேட் ராயல் விளாட்றான். அதனால அவன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விளாட்றான். அவன் கரெக்டான கேம் விளாடணும் அப்படின்னு. அதனால் அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் ரஷ் அந்த டச் விடுது, அவ்வளோதான். இல்லைன்னா மேபி அல்டிமேட் ராயலில் பேன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஹேக் ஆஃப் பண்ணிட்டு கூட விளாடுவான். அதை அப்படியே மறந்துட்டு வந்திருப்பான் வாருக்கு வரும்போது. அதனால் கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் கண்ணோட்டத்தை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ப்ரோ. அது ஒரு மேட்ரு இல்லை ப்ரோ. 1 lakh ட்ராஃபி அடிச்சுட்டு 1 week கூட ஆகலை. ஹேக்கர்னு கதறிட்டு இருந்தான் ப்ரோ. மறந்துட்டீங்களா? நேத்துன்றது யாருன்னு கணக்கே இல்லை தலை. யாருன்னு கேட்பாங்க. நேத்தா ப்ரோ? யார் ட்ரோல் யார் ப்ரோ அப்படின்வாங்க. இன்னைக்கு யார் நீ? ஹூ ஆர் யூ டுடே? அவ்வளோதான். தானே இப்போ நீ ஒரு கடைக்காரன்ட்ட போய் அந்த காலத்தில் நாங்கள் ஜமீன்தார் அப்படின்னா யாரா நீ லவுடே அப்படின்ட்டுருவாங்க. காசு இருக்கா கையில்? அதுதான் நேற்று கணக்கு இல்லை. புது ஆடியன்ஸ் பார்த்தீங்களா? அதுதான் மேட்ரு. புது ஆடியன்ஸுக்கு தெரில போன வாரம் ஜெயிச்ச வெற்றி. அதுதான் இங்கே கணக்கு. அதுதான் யூடியூப். இதுதான் வந்து எல்லோரும் கற்றுக்கணும். நம்ம பண்ணிட்டோம் முடிச்சிட்டோன்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் லாகின் பண்ணியிருப்பார், புதுசாக ஃபோன் வாங்கியிருப்பார், புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருப்பார். இன்றைக்கி அவர்கிட்டையும் நிரூபிச்சே ஆகணும். கத்தி மேலே நடக்கணும் சாமி. இந்த கத்தி மேலே நடக்கிற எல்லாம் இந்த ஒரு ஜான் வைத்தியக்காக தான். டெய்லி நடக்கிறோம், அல்லும் பகலுமாக நடக்கிறோம். பார்த்து உங்கள் கையில் இருக்க காடு மேலே இருக்க 16 நம்பர்லாம் போட்டு விடுங்க. அவ்வளோதான், அதுதான் உண்மை. நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம், ஏன்னா எங்களுக்கு தெரியும். நாங்கள் டெய்லி பார்க்குறோம்ல அவன் வேல்யூ என்னென்னு. ஆனால் புதுசாக அவங்களுக்கு அவன் வேல்யூ தெரியாது. நாங்கள் அப்போ எடுத்து அதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விளாட ஆரம்பிக்கணும். அது இல்லாமல் இதெல்லாம் டூ early ப்ரோ. கருமம் ஒரு நாள் தோக்கறான்றதுக்காக இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அவனே யோசிப்பான், டே என்னடா மக்கள் நீங்கள் அப்படின்னு பல டே. பட் ஆனால் அதான் நிதர்சனமான உண்மைனா இதுதான், ப்ராக்டிகாலிட்டின்னு இதுதான். ஏன்னா டெய்லி சனிக்கிழமை வருவான், ஞாயிற்றுக்கிழமை மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை வருவான், திங்கக்கிழமை வேறு ஏதாவது வேலை இருக்கும். உங்களுக்கே நீங்களே பாருங்களேன். ஒரு என்னோட சேனல்லே நான் கண்டினியூஸாக வருஷக்கணக்காக போட்டனால ஒரு 60% பேர் டெய்லி வரவங்க இருப்பாங்க. 40% பேர் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வரவன், செவ்வாய்க்கிழமை வர மாட்டான். ஏன்னா உங்களுக்கு வேறு வேலை இருக்கும். நீங்கள் டோலி சைட் அடிக்க போகணும், நீங்கள் வேறு ஏதாவது அமுக்கு போகணும், இதுக்கு போகணும், இல்லைனா எங்கேயாவது வேலைக்கு போகணும், படிக்க போகணும், சம்பாதிக்க போகணும், ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால நீங்கள் வருவீங்க, வரமாட்டீங்க. எப்போ ஃப்ரீ டைம் அப்போ தான் வருவீங்க. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். அது வந்து இவனுங்க அப்கமிங் யூடியூபர் தெரிஞ்சுக்கணும். டெய்லியும் வரவன் நம்ம எல்லாம் வரமாட்டான், புதுசாக வருவான். டெய்லியும் அவன்கிட்ட டெய்லியும் அவன்கிட்ட அவன் யாருன்னு காமிக்கணும். ஏன்னா நம்ம எஸ்டிஆர் யாருன்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. அவன் 1996 ஆண்டு ஜனவரி மாதம் 31 பார்த்தீங்கன்னா சோலோவில் டாப் 1 போயிருக்காப்புல, ஸ்குவாடில் வந்து நம்பர் 1 போயிருக்காப்புல அப்படின்னா தெரியாது. யார் இவன் அப்படின்னு கேட்பாங்க. யார் ப்ரோ இவன் ட்ரைவல்ஸில் விளாண்டவனான்னு கேட்பாங்க. தெரியாது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இதுதான் நிதர்சனமான உண்மை.
நம்ம அதே மாதிரி டெய்லியும் ரொட்டேஷனல் அதே மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பல சேனல் செத்து போனது காரணமே ரொட்டேஷனல் வியூஸ் இருக்க மாட்டாங்க, புது வியூஸே வர மாட்டாங்க. அந்த காலத்தில் 1947ஆம் ஆண்டு காந்தி மதுரைக்கு வந்தபோது வந்த ஆடியன்ஸ் தான் இன்னமும் இருப்பாங்க. அவங்களுக்கு லைக் ஏறாது, சப்ஸ்கிரைப் ஏறாது, ஒன்றுமே ஏறாது. அதை வச்சே உருட்டிட்டு இருப்பாங்க. எப்படியாவது அவங்கள விடக்கூடாதுன்னு 1 தாயம் 2 தாயம் 3 தாயம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இது பண்ணிட்டு அவங்களும் முன்னேற மாட்டாங்க. ரொட்டேஷனல் புது ஜென்ரல் ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க திட்டுவாங்க, அவங்களுக்கு நீ யாருன்னு தெரியாது, நீ என்ன பண்ணிருக்குன்னு தெரியாது, அந்தளவுக்கு நீ நம்ம இன்னும் பிடுங்கணும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்கிறதுலாம் ஃபேக்ட்டு தான். அதனால இப்போ நம்ம நம்பி தான் ஆகணும். அந்தளவுக்கு ஒன்றும் பிடுங்கினது கிடையாது. இருந்தாலும் நம்ம பிடிங்கிட்டோம் நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்போம். அதுவும் கணக்கு கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் கிடையாது, கீழே போட்டு கிழிச்சு, அதுதான் கணக்கு. போகலாம், வி ஆர் ஜஸ்ட் கேமர்ஸ், அவ்வளோதான். பெரிய பெரிய சீன்லாம் போடக்கூடாது. டெய்லியும் காலைல 7 மணிக்கு வரணும், ராத்திரி போலாம் ஸ்ட்ரீம் போடணும், வரவங்கலாம் நல்லா பேசி காடுமேல இருக்க 14 நம்பர் கொடுப்போம்னு வாங்கிக்கணும், அவ்வளோதான். இல்லை நம்ம ஜெயிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் கிழிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நாளைக்கே படுத்துக்குவேன், நாளைக்கே முடிச்சிடும். ரொம்ப நாள் 3 வாரம் கழிச்சுட்டால நாளைக்கே செத்துருவேன். எடுத்துக்காட்டு குமார், அதுதான் மேட்ரு. டிசிப்ளின் விட்டான், கமெண்ட்ரி விட்டான், அடுத்த நாள் அவனுடைய வீழ்ச்சியோட அதெல்லாம் பாதாளம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓகே ஃபைன் அப்படின்னு. இதுதான் மேட்ரு. ஜிபே எடுத்துக்கிறீங்களா ப்ரோ? வெளியிருந்து பார்க்கும்போது அப்படியே பலபலன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே இருந்து பார்த்தா அப்படி கிடையாது. காலை முதல் நைட்டு வரைக்கும் முதுகு வலிக்க போடணும். அப்பதான் மக்கள் ஞாபகம் வச்சுக்குவாங்க. இதெல்லாம் எனக்கு நிதர்சனம் தெரிஞ்சனால தான் நான்லாம் வந்து என்னன்னாலும் நேற்று 1.5 லட்சம் வியூஸ் வச்சா நாளைக்கு 1.25 லட்சம் எடுக்கணும். நான் காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு வந்துடுவேன். நேற்று எல்லாம் பிசி கேம் கேட்டாங்களா, உடனே ஒரு பிளானை போட்டேன். 7 மணிக்கு வந்தால் 1 மணி வரைக்கும் ஓடி ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்கா லைவ் போடணும். சரி ஓகே, காத்துட்டு இருந்தேன். லைவ் குணூப கேம்லாம் பார்த்துட்டு இருந்தேன், என்ன பண்ணுறான் என்ன பேசுகிறான்னு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறமேட்டு 9 மணிக்கு வந்தால் தான் 3 மணி வரைக்கும் லைவ் போட முடியும். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பிளான் போட்டுக்குவேன். எப்போவுமே பயங்கரமாக பிளான் போட்டுக்கணும். நான் இப்போ 18 மணி நேரமாக அந்த 18 மணி நேரம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் மாற்றுவேன். திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமெலாம் மாற்ற மாட்டேன். 7 மணிக்கு வந்துடுவேன். சனிக்கிழமை லீவில் இருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆப்வியஸ்லி லீவு, அதனால் நீங்கள் நைட்டு போட்டால் பார்ப்பீங்க. இது வீக்கெண்டில் போட்டால் அடுத்த நாள் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்ன தான் பண்ணாலும் பார்க்க மாட்டீங்க. அப்போ கண்டென்ட் பண்ணால் பார்ப்பீங்க, ரைவல்ட்டி பண்ணால் பார்ப்பீங்க. இப்போ அதுக்கு நான் கொஞ்சம் ஆப்ஸ் லீவ் விட்டுருக்கேன், பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 12 மணி ஆனால் சரி வட்டாமே அப்படின்னு சொல்லி தூங்க போயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் தான் ஒரு யூடியூபரோட லைவ் ஸ்ட்ரீமரோட கண்டென்ட் கிரியேஷன் ஸ்கில்லு. இது இல்லாட்டி நான் வரப்போ பெரிய புளுத்தி நான் வருவேன், ஆடுறவனே போடுறவனே நான் புளுத்தி நான் வரப்பெல்லாம் என் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் என்ன அடிமையா வரப்பெல்லாம் பார்க்குறதுக்கு ஓடா போட்டேன்னு போயிடுவாங்க. நீ என்ன பெரிய புளுத்தியா, உன்னோட நான் நல்லா விளையாடுவேன், ஒன்று எதுக்கு நான் பார்க்கணுன்றவாங்க. அவங்களுக்கு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இரவுலேருந்து பகல் வரைக்கும் நல்ல நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு எல்லா நாளும் உட்காந்து அவங்க கூடயே மாரடிக்கணும். அப்போ தான் கன்சிடர் பண்ணுவாங்க, பரவாயில்ல ஏதோ வேலை செய்யலாம் அப்படின்னு போடுவாங்க. அதுதான் அன்றைக்கி நான் 4500 இது இருக்கும்போது அவ்வளோ ஆடியன்ஸ் கொந்தளிச்சது. அவ்வளோ யாரும் சூப்பர் சேட் அவ்வளோ சூப்பர் சேட் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அன்றைக்கி எல்லாமே புது நேம். அதுதான் வந்து அன்றைக்கி நடந்த ஒரு மிராக்கிள். ஏன்னா அது காலிலேருந்து அது நம்ம தெரியாது, நமக்கு வருதா வரலையா, அது நடக்குதா நடக்கலையா அப்படின்னு. ஆனால் திடீர்னு நடக்கும். ஆனால் அதுக்கு நம்பி நம்ம பண்ணணும், இல்லைன்னா வேலையாவது. எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து கிராண்டடாக எடுத்துக்க கூடாது. அவ்வளோதான் தோத்துருவோம். அடுத்த நிமிஷம் தோல்வி வெறியா இருக்கும் ப்ரோ. அதுவும் நல்லா இருந்துட்டு நல்லா இல்லாம இருந்து நல்லா இருந்துட்டா தப்பிச்சோம், நல்லா இருந்துட்டு நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான் முடிச்சு. நான் அதனாலதான் இது ட்ரோலுக்கே கூட இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஜெயிச்சிட்டே இருந்தா ஒரு தோல்வியே பெரிய இதா பேசுவாங்க. விட்டு ஜெயிக்கணும், அப்பதான் பேலன்ஸ்ல இருக்கும். நான் அதனால தான் தைரியமா விடுவேன். போங்க ரைட் பண்ணுங்க, அவனுக்கு சூப்பர் சாட் போடுங்க, அவனுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு நான் தைரியமாக பண்ணேன். ஏன்னா பேலன்ஸில் வச்சுக்கோ. நான் என்ன வேணால் பண்ணலாம், யாருக்கு வேணால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. அந்த பேலன்ஸ் தான் தைரியமே.
யாருக்கு வேணால் ரைட் பண்ணலாம், யாருக்கு வேணால் சூப்பர் சாட் பண்ணலாம், யாருக்கு வேணால் மிஷினு, யாராவது க்ரோவன் பண்ணலாம் அவருக்கு மிஷின் கொடுக்க போகிறோம், இவருக்கு மிஷின் கொடுக்க அவனுக்கு மிஷின் கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா அது பேலன்ஸ், எல்லாம் நமக்கே வரக்கூடாது, எல்லாத்துக்குமே போகணும். அடிச்சிருக்காங்க 340. இதெல்லாம் இன்னொரு ஸ்ட்ரீமர் கற்றுக்கிட்டு இன்னொரு ஸ்ட்ரீமர் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 4 வருஷம் ஆகும். அது நாங்கள் 2020 பண்ணியாச்சு. Bro, some streamers talking about their family problems and crying in live. Is that attention seeking for views? Your opinion on this? ஃபேமிலிக்கும் யூடியூப்புக்கு என்ன ப்ரோ சம்மந்தம்? இப்போ உங்கள் அப்பா இருக்காரு, உங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க மம்மி டாடியும் வேலைக்கு போகிறாங்க. அங்கே போய் ஆஃபீஸில் இருக்க மேனேஜர் அழுதுட்டா இருப்பாங்க, என் பிள்ளை ஒரு பொட்டையன், அவன் இப்படி ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலி வேறு, பர்சனல் லைஃப் வேறு, கேமிங் வேலைன்றது வேறு. வேலைக்குன்னு ஒரு எப்பவுமே வேலைக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் தரணும். தன்னோட பர்சனலை வந்து ஆடியன்ஸ் சொல்லவே கூடாது. அது இல்லாமல் இங்கே ஹாப்பி மூமெண்ட் மட்டும் தான் காணணும். சேட் மூமெண்ட்டு, பிச்சை எடுக்கிறது அதெல்லாம் வேலையாகாது. லைவ் அட்வர்ட்ஸ் யூஸ் பண்ணாத எல்லாரும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா பேசுகிறாங்க. நான் எங்கடா பேசுகிறேன், அடப்பாவி, அதுவுமே பேசலையே. கலோக்கியெல்லாம் என்ன இருக்கோ அதுதான்டா ஃபன்னாக தான் ப்ரோ சொன்னேன். இதில் பூ சூ அதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை தலை. தே ஓ அதான் தலை கெட்ட வார்த்தை, புரிஞ்சுக்கோ. கலோக்கியல், சென்னையோட கலோக்கியல் இது. மதன் ப்ரோ, கிரண் ப்ரோ வீடியோ உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, எப்போ போஸ்ட் பண்ணுவீங்க? போஸ்ட் பண்ணுறதில்ல, சனிக்கிழமை தானே போட முடியும், நீங்கள் அப்போ தான் பார்ப்பீங்க. அதுவுமே 1 மணி நேரம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில, பட் போட்டு விட்றேன். நான் வேறு வர எக்ஸ்ட்ரீமாக உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டனால எதுவுமே பெரிய இது இருக்காது என்கிட்ட. இதை உடனே கொடுத்துருவேன், செட்டாக இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் கொடுத்துட்டேன். சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க. தோல்விக்கும் நம்ம ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் வெற்றி பெற முடியும். தோல்வி வரக்கூடாதுன்னா அப்புறம் நாய் தான் இருக்கும். என்ன எஸ்டிஆர் கரெக்டாக இல்லையா? ஆனால் எஸ்டிஆர் தோத்துக்கிட்டே இருக்கியாடா அப்படின்ற தோல்வியே வந்து இருக்க ப்ரோ, தோத்துக்கிட்டே இருக்கியாடா. என்ன ஃபேஸ் கேம்லாம் போட்டு எனக்கு 20,000 வியூஸ் எடுத்த என்ன போனி? அது கண்டென்ட் என்ன பண்ணிக்கணும், அடுத்த நாள் சாயங்காலம் எனக்கு பிரேக்கில் கூப்பிட்டுருக்கணும், என்ன பண்ணணும் ப்ரோ இன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்டுருக்கணும். உனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை, வேலையில் உனக்கு ஈடுபாடு இல்லை, ஒரு மயிரும் இல்லை, அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறது? நீங்கள் ஓடி போயிட்டீங்க ப்ரோ. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட சொல்கிற இந்த மாதிரி எனக்கு வியூஸ் வரல அது வரலன்னு சொல்ல தெரியுது, ஆனால் என்ன கண்டென்ட் மேக்கிங்கிறது கேட்க தெரியல உனக்கு. இப்போ 4 ட்ரோல்லாம் நைட்டு 4 மணி 5 மணிக்கு பேசிகிட்டு இருப்போம், நாளைக்கு என்ன பண்ணோம், என்ன டீம் வேணும், அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு. யாராவது வந்து கேட்டால் தான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ கேட்குறவனுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா? கேட்காம உட்காந்து கையடிச்சிட்டு பண்ணி கொடுக்க முடியுமா? எந்நேரமாக கையடிப்பேன், 1 நாள் 2 நாள் அடித்தா பரவாயில்ல, ஓயாமல் நைட் போனால் அடிக்கிறது. நீ தான் கேட்கணும் வந்து, டோலிங்கள்ட்ட அதை காட்டு இதை காட்டுன்னு கேட்க தெரியுது, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி என்ன கண்டென்ட் பண்ணணும்னு கேட்க தெரியல. என்னடா இது நாயம்? ஆடா சொல்லு பாருங்க, அவ்வளோ மெசேஜ் வரப்போது வரும். அதுக்குன்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண பிளாக் பண்ணிடுவேன். பாடாடி வயசா வேற சத்தியமா 4 மணிக்கு மெசேஜ் பண்ணுவானுக்கு, நைட் 4 மணிக்கு 5 மணிக்கு ஸ்ட்ரீம் போகலாமாடானா போகலாம் அப்படிலாம் சொல்லுவான். அதுதான் ப்ளஸ்ஸு, அதுதான் வந்து கனெக்டு, அதுதான் வந்து அவன் வேலை மேலே இருக்க ஈடுபாடு. அதனால தான் அவனுக்கு எல்லாமே ஸ்பெஷலு. வேற என்ன ஸ்பெஷல்? அவன் என்ன டெய்லி எனக்கு சக்கரை தடியாக இருக்கான், அவன் இங்கே இருக்கான், நான் இங்கே இருக்கான், அவ்வளோ கரெக்டாக இருக்கிறான் அவன். அந்தளவுக்கு யாரும் இருக்க மாட்டேங்குது. 7 பேர் எழுதுகிற கண்டென்ட்ல 8வது பேஜா எஸ்டிஆர் எழுதிட்டு போக வேண்டியது தான். இது என்ன பெரிய விஷயமா? ஒன்றே நம்பர் சொன்னா ப்ரோ ரொம்ப நேரம் ஸ்ட்ரீம் போடுறேன் ப்ரோ எனக்கு வியூஸே வரல அப்படின்னா, அடுத்த நாள் உனக்கு சொல்லி கொடுத்தேன் இது பண்ணுறா முடிச்சு 20,000 வியூஸ். அதுக்கு அடுத்த நாள் வெற்றி பெற்றுன்னு நினச்சி வரவே இல்லை. எனக்கே புரியல இவன் யார் இவன், ஐயா என்ன கேட்டகரி ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் வந்து கேட்டா அடுத்த நாள் கண்டென்ட் எழுதி கொடுத்துருப்பேன், இது பண்ணுடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் ஆளே காணோம். You are now the proud owner of a Lamborghini. கேளுங்க, அவன்கிட்ட கேளுங்க. அவன் கேட்டானா? கேட்டியலடா? கேட்டேன். நீ கேட்ட அன்னைக்கே உனக்கு 20,000 வியூஸ் எடுத்து கொடுத்தனா? அடுத்த நாள் எங்க போயிருந்த? அதனால மறுபடியும் ஃபேஸ் கேம் போடலாம்னு இருந்தேன். அது மட்டுமே கண்டென்ட் இல்ல ராஜா, அது மட்டுமே கண்டென்ட் இல்ல.
அதை வச்சு எவ்வளோ நாளைக்கு ஓட்டுவ? கண்டென்ட் மேக்கிங் ஸ்கில்ன்றது அது மட்டும் கிடையாது. ஃபேஸ் கேம் போட்டால் உன்னை டெய்லி பார்த்துருவாங்க. நீ என்ன டயானாவா டெய்லி ஒன்று வந்து பார்க்கறதுக்கு? ஒரு நாள் ஒன்றா பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வேற கண்டென்ட்டு, பாரு கூட ஒரு சண்டை, அடுத்த நாள் சூப்பர் கேர்ள் பழி வாங்குறது, அடுத்து ட்ரோல் வேணான்னு சொல்றதுக்கு ட்ரோலை போய் தேடி போய் அடிக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கண்டென்ட் அப்படி பண்ணிட்டே இருக்கணும். அவன் பாரு பாக்கலாம் வந்து அடிச்சிருவானா என்ன அப்படின்னு. ஆனா முடியும். அடிக்க போறியோ இல்லையோ அதான். நீ எத்தனை ட்ரோலை ப்ரெஷர் எத்தல அந்த மாதிரி தான். இப்போ அவன் அடி வாங்கிட்டு அடிச்சாதான்டா அங்க வந்து ஒரு 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 ஃபயரே பத்திக்கும், பறக்கும், சூப்பர் சாட் பறக்கும், வேற மாயிடா அப்படின்னுவாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? இது என்ன அடிச்சுட்டே இருக்கிறதுக்கு இது என்ன கையா? அதுதான் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கலாம், பெரிய இதுவே இருக்காது. விட்டு அடிக்கிறது தான் மேட்ரு. கையிலே பாரு விட்டு அடிச்சாதான் வரும். கரெக்டா இல்லையா? அடிச்சுட்டே இருந்தா வருமா? இப்ப சொல்ற கீழே வருமா மேல? அந்த மாதிரிதான் விட்டு அடிச்சாதான். அதான் நானே இதுக்கு மேல விட்டு விட்டு அடிக்க போறேன். அதுதான் கரெக்ட். வாழ்க்கையே அது சாராம்சமே அதுதான். விட்டு அடிக்கிறது தான் வாழ்க்கையோட சாராம்சமே. வாழ்வியல்ல தான் எல்லா எக்ஸாம்பிளுமே இருக்கு. விட்டு அடிச்சாதான் பேலன்ஸ். அதே சொல்லி கொடுக்குதே விட்டு தான் அடிக்கணும் அப்படின்னு. இப்போ பிடிச்சி கீழே கீழே எடுத்துகிட்டே இருந்தால் என்ன ரத்தம் வரும், மேலே போயிட்டே இருந்தால் ஒன்றும் ஆகாது. ஆனால் விட்டு விட்டு அடிக்கிறதுனால தானே எல்லாமே நடக்குது. அதுதான் வாழ்க்கையோட சாராம்சம். ஏன்னா நீ விடும்போது இன்னொருத்தனுக்கு மேலே போவோம், அவன் ஜெயிப்பான். அவன் கீழே விடும்போது ஒன்னையும் ஜெயிப்ப. வாழ்க்கைனா எல்லாத்துக்கும் தானே பொது, உலகம் எல்லாத்துக்கும் தானே பொதுவானது. அவனும் ஜெயிக்கணும் இல்ல? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் லைஃப்ல. சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடி வண்டி நிக்குது பாத்துக்கோங்க. யாருமே உங்களை தோக்கடிக்க முடியாது. யானை நம்பிதான் வந்தோம். தானி தன்ன தான தான. I won my last match. எப்பவுமே ப்ரோ நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. I won my last match. என்ன வேணா வாழ்க்கையோட பிலாசபின்னு எடுத்துக்கோங்க, வாழ்க்கையோட நிதர்சனம் எடுத்துக்கோங்க, என்ன வேணா எடுத்துக்கோங்க. லைஃப்ல விட்டு கொடுக்கறது தான் மேட்ரு. அண்ணா 450 வீடியோ வெரியா இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ, வெரி வெரி. பல கோடி ஸ்பெர்ம்ஸ் விட்டு கொடுத்தனால தான் நாமளே உருவாயிருக்கோம். இல்லைன்னா வேற யாராவது வருவாங்க நமக்கு வேலை. ஃப்ரீ ஃபயரை விட்டு கொடுத்தனால தான் நம்ம இப்போ பிஜிஎம்ல கட்டம் கட்டி கலக்கிட்டு இருக்கோம். வேணா நினைச்சு பாருங்க. நான் டுமாரோ பர்த்டே, நாளைக்கு வாரத்தில் ஹாப்பி பர்த்டே பாட்டே பாரு. லவ் யூ அண்ணா ஃப்ரம் காஞ்சிபுரம். லவ் யூ ப்ரோ. மதன் ப்ரோ லைஃப்பை பற்றி சொல்லு ப்ரோ. என் லைஃப்பை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ப்ரோ. என் ஆடியன்ஸே சொல்லுவாங்க எப்படி சுத்தடி வாங்கினேன், எப்படி மீண்டு வந்தேன், எப்படி மறுபடியும் அந்த ராஜாங்கத்தை கட்டினேன், எப்படி மறுபடியும் ஆட்சி ஆரம்பித்தேன், மறுபடியும் எப்படி பிரைமுக்கு வந்தேன், எல்லாமே பீப்புள் நோஸ். எங்கே தோத்தமோ அங்கேயே ஜெயித்தோம். என்ன ஜெயித்தோம்? யாருமே ஜெயிக்க முடியாத மாதிரி ஜெயித்தோம். அதான் மேட்ரு.